வீடியோவில் ஒரு சால்ட்ரிங் ஃபியூம் எக்ஸ்ட்ரூடர் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் 2 இன்ச்சு பைப்பில் 10 சென்டிமீட்டரும் அதுக்கப்புறம் அது டம்மி அப்புறம் வேக்யூம் மோட்டார் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேக்யூம் மோட்டார் அந்த பைப்புக்கு சென்ட்ரலில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு ஓனாக டிசைன் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை 3D பிரிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. நான் அதை ரிமூவ் பண்ணி அதை மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அது லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் டேப் போட்டு மோட்டர் லைட்டாக சுற்றிட்டு ஃபியூ டைம்ஸ் அதுக்கப்புறம் மோட்டரில் ஃப்ளெக்ஸ் கிக் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் மோட்டர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓவராலாக அந்த ஒயரிங்லாம் முடிச்சிட்டேன். அதில் ஒரு சுவிட்சு ஆட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கான சார்ஜிங் மாடியூல் ரீசார்ஜபிள் லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு. அப்புறம் நான் பாட்டம் போர்ஷனையும் கவர் பண்ணிட்டு மேலே அந்த ரெடியூசரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்சிபிள் பைப்பை நான் மேலே வச்சு டேப் போட்டு அதுக்கு தகுந்த சைஸில் ஏர் லீக் ஆகாத மாதிரி செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசியாக கரெக்டாக ஏரை செக் பண்ணிச்சு நல்லாவே. ஆனால் இதில் ஒயிட்டுங்கிறதுனால சரியாக தெரில. அதனால் நான் பேப்பர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.